வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, இந்த வாழைக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது நம்ம வீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் புட்டு சொல்லுவாங்க, வாழைக்காய் கறி சொல்லுவாங்க, வாழைக்காய் வந்து பொடிமா சொல்லுவாங்க. இது மாதிரி பல பேர் சொல்லுவாங்க இந்த ரெசிபிக்கு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இந்த வாழைக்காய் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணுறீங்க. பெரும்பாலும் நம்ம வீட்டில் இந்த பொரியலாக இருக்கட்டும், எந்த பொரியல், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், இல்லை முட்டைகோஸு, இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வதக்கி பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேணும், நம்ம சாப்பிட்ற பொருள் வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி தான் வந்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட நியூட்ரிஷன் கிடைக்கும். வேக வச்சு தண்ணி அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை அப்படியே வதக்கினாலும் கண்டிப்பாக அந்த நியூட்ரிஷன்லாம் கிடைக்காது. அதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் இந்த வாழைக்காய் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு அப்படியே கையில் நசுக்கி போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகும். இதில் என்ன ஹைலைட்டு கேட்டிங்கன்னா, இதில் பர்டிகுலராக வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருப்போம். வறுத்து முடித்த பிறகு அந்த கிழங்கோட நீங்கள் அந்த வாழைக்காவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் வச்சு சாப்பிடும்போது சாதத்தோடு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கிள்ளி போட்ட சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த புளிக்குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வச்சு புளிக்குழம்பு சொல்லலாம், அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், வெறும் சாதத்துலேயும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் வெறும் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நெய்யோட நல்லெண்ணெய் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்படி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதான் விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு கிச்சனில் போய் பண்ணுங்கள். வாழைக்காய் புட்டுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக வீட்டில் வாழைக்காய் என்ன பண்ணுவோம், தோல் சீவிட்டு ஆரம்பிப்பீங்களே, அதே மாதிரி தான் நான் தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வைக்கும்போது கலர் மாறாது. இந்த வாழைக்காய் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இட்லி சட்டியில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு வந்து உப்பு போடுறோம். இந்த உப்பு மஞ்சத்தூள் எதுக்காக போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி சட்டியில் போட்டு வேக வைக்கணும்னா, உங்களுக்கு வந்து அந்த சீசனிங், அந்த உப்போட தன்மை கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் போடுறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. அந்த வாழைக்காய் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா கையில் ஸ்மாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் ஒயிட் கலர் இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி போட்டு வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி சட்டி இருக்குல்ல, அந்த இட்லி சட்டியில் 1 by 1 இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 6 to 8 minutes ஆகட்டும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இந்த மாதிரி வாழைக்காய் வேக வச்சு யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண விடாது. வெறும் ஸ்டீமரில் போட்டால் மட்டும் தான் அதோட நியூட்ரிஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைக்காவை இந்த மாதிரி இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சிடறோம். இந்த வாழைக்காய் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கரண்டி வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா கேக் வெட்டுவீங்களே, அதே மாதிரி பக்குவத்தில் டக்குன்னு வெட்ட முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு மஞ்சளில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த இடத்துல கடலெண்ணெய், நெல்லெண்ணெய் இது வேணால் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போடுங்க. அந்த கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுறேன், கடுகு பொரியாமல் நீங்கள் அப்படியே வந்து அடுத்த பொருள் போட வேண்டாம். கடுகு பொரியாமல் இருந்தால் தோற்பு தன்மை வரும், அதான் விஷயம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு போடுறோம். இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த கடலைப்பருப்பு வந்து 2 மடங்குனா 3 மடங்கு உளுத்தம்பருப்பு இருக்கணும். உளுத்தம்பருப்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இந்த ரெசிபியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் தான். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோமோ அந்த வாழைக்காய், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய் காரத்துக்கு இது எல்லாத்தையும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் கடக்கு முடுக்குன்னு இருக்கும். வாழைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும், காஞ்ச மிளகாய் காரத்தன்மை இருக்கும். ஒரு பொருள் ஒரு தன்மை இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க.
அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலர் நல்லா மாறி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் போட ஆரம்பிக்கிறோம். இந்த காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா 1 பாதியாக உடைச்ச காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், பொடிச்சா உடைச்சி போடுங்க. இந்த 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் நீங்கள் அப்படியே பண்ணால் ரொம்ப காரத்தன்மை அதிகமாகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாவை உடைக்கும் போது விதையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், 1 பாதி இல்லை 1/3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறோம். ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தை நம்ம கடிக்கும் போது நறுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு திருப்பி லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. இந்த பெருங்காயம் போட்டோன்னே கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சட்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏங்கிட்டனா மஞ்சள்தூள் போட்ட பிறகு அடுப்போட ஃப்ளேம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப நேரம் வதக்கும் போது கலர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய்களை கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையிலேயே மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாழைக்காய் வந்து சாஃப்டாக உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் புட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலையோ இல்லை மேரேஜ் ஸ்டைலையோ பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பண்ணுற ஒரு ரெசிபி. இதே வாழைக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று அப்படியே வறுப்பீங்க, இல்லை ஃப்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை இதுக்கு ஒரு மசாலா போட்டோ இல்லை பெப்பர் போட்டு வறுவல் மாதிரி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த புட்டு பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக அந்த கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அதுவும் ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் புளிக்குழம்புக்கெல்லாம் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன்னா இருக்காது. இது கிள்ளி போட்ட சாம்பார், ரசத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவை இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது கொத்தமல்லி போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பார்த்தீங்களா, அந்த வாழைக்காய் உடையும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஒயிட் அண்ட் எல்லோ. அதனால தான் ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டு மேரினேட் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 செகண்ட் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுற வாழைக்காய் புட்டுக்கும் இந்த புட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு. என்னங்க, வாழைக்காய் வச்சு நீங்கள் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பண்ணியிருப்பீங்களா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் யூஸ் பண்ணுறப்ப அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்குவத்தில் பண்ணும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா கறக்கு முடக்குன்னு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த சாஃப்டான அந்த வாழைக்காவும் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்காம தான் நான் கோச்சிப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தரணும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.